பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த 4வது மாதத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோபு என்கிறதான தேவ மனுஷன் வாழ்க்கையிலே சகலவற்றையும் இழந்தவராக என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிற வேளையில் நண்பர்கள் வந்து அவரை சாடி கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியில் அவர் மன உறுதியோடு கூட தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் 23ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஒரு மன உறுதியோடு அவர் காணப்படுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்திருந்தாலும் எனக்கென்று தேவன் என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய சமூகத்தில் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து மேலே சொல்கிறதை நாம் பார்க்குறோம். 12ஆம் வசனம் பார்க்கும்போது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற நான் செய்த காரியம் என்னவென்றால், அதாவது அவர் கொடுத்ததான வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நான் மிகவும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உனக்கு குறித்திருக்கிறதை தேவன் உனக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உனக்காக சொன்னதான தேவ வார்த்தையை, உனக்கு கொடுத்த தேவ வார்த்தையை, உனக்கு இருக்கிறதான உனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நீர் அதிகமாக அதை என்ன செய்ய வேண்டும், விரும்ப வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில தான் உறுதியோடு கூட யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, அவரோ என்றால் ஒரே மனமாக இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார், அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லுகிறார். அவர் ஆண்டவராகிய தேவன் ஒரே மனமாக இருக்கிறார். அவர் ஒரே மனமாக இருக்கிறனால அவருக்கு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தேவ பிள்ளையே, உனக்கென்று தேவன் குறித்திருக்கிற காரியங்களை இந்த மாதத்தில் 4வது மாதத்தில் தேவனாய் கர்த்தர் உனக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக கொடுப்பார். அவருடைய காலம், அவருடைய சித்தம் வருகிற வேளையில், அவருடைய நேரம் வருகிற வேளையில் உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் அவர் உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அநேக காரியங்கள் எங்களுக்கு தேவையாக இருந்தபொழுது ஆண்டவரே நாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஆனால் யோபின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவராகிய தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு இருந்தது போல நாங்களும் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்து ஆண்டவரே அப்படிப்பட்டதான தெய்வீக ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவர், அதற்கு முன்பதாக உங்கள் கர்த்தாவுடைய வாயின் வார்த்தைகளை எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் ஆண்டவரே அதிகமாய் நாங்கள் காத்துக்கொள்ள என் தேவனுக்கு உதவி செய்ய முடியாத நிகழ்ச்சி அந்த நிலையில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. காத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.